வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, உடைக்கப்படும் விஜயின் உண்மையான முகம். ஒவ்வொரு வீடியோவும் இப்பதான் வெளியே வருது, அம்பலமாவது விஜயனுடைய பின்னணி. விஜய் அவர்களுடைய பின்னணி அம்பலமாவதோ இல்லையோ, ஆனால் விஜய் பதவி கொடுத்துருக்கா தெரியுமா, அவங்களுடைய பின்னணி படு கேவலமா இருக்குது. அதை நம்மளால பேசவே முடியாது. அதனால தான் இந்த விசில் அடிச்சா குஞ்சுகளை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்பாக விஜய்க்கு பயங்கரமா முட்டு கொடுத்தாங்க. ஆனா விஜய் பற்றியும் விஜயனுடைய சட்டமன்ற மற்றும் அமைச்சர்கள் பற்றியும் சபாநாயகர்கள் பற்றியும் பின்னணி வீடியோக்கள் வருகின்ற போது அவங்களாலே முட்டு கொடுக்க முடியல. இப்போ ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா வந்தார். அப்படி வந்த உடனே ஏதோ ஒரு நலத்திட்டத்தை தொடங்கினார். ஆனா அதற்கு முன்பு அதிமுக அரசாங்கம் இருந்தது. அந்த அரசாங்கம் மக்களுக்கு என்ன நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருந்ததோ அந்த நலத்திட்டங்கள் அப்படியே தொடர்ந்தது. ஸ்டாலின் அவருடைய நலத்திட்டங்களை தொடங்குற வரைக்கும். ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் பொறுப்பேற்று இருக்கின்றார். மகளிர் பணம் 1000 வந்துச்சா? மகளிர் பணம் 1000 ரூபாய் வரல. விடியல் பயணம் தொடருதா? இப்ப பெண்கள் ஓசியில பயணம் போயிட்டு இருக்காங்களா? அப்போ இவ்வளவும் நிறுத்தப்பட்டிருக்குது. இதை பற்றி யாராவது பேசுறானா? நான் இந்த வீடியோ எடுக்கின்ற தருணம் வரைக்கும் விஜய் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கல. அதுக்கு முன்பாகவே நான் வீடியோ எடுக்கிறேன். ஆனா இந்த அரசாங்கம் பெரும்பான்மையில வெற்றி பெற வேண்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி பெறவே கூடாது. யான்னு கேக்குறீங்களா? விரிவா பேசலாம். ஆனா அதற்கு முன்பாக மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோவில் இருக்கிறவரு விஜயால் முன்னிறுத்தப்பட்டு நமக்கு கிடைச்ச துணை சபாநாயகர். அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? புல்ல சரக்கு போட்டுட்டு இருக்காரு. ஏன்பா துணை சபாநாயகரா இருந்தா சரக்கு போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். மக்கள் பிரதிநிதிகள் எங்கிருந்து வரணும்? சினிமால இருந்து வரக்கூடாது, டாஸ்மார்க் பார்ல இருந்தும் வரக்கூடாது. எங்கிருந்து வரணும்? போராட்ட களத்தில் இருந்து வரணும். மக்கள் பிரச்சனையை தெரிந்தவன் வரணும். உள்ளூர் பிரச்சனையாவது கொஞ்சமாவது தெரிஞ்சவன் வரணும். அப்பதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்க ஊர்ல இந்த பிரச்சனை இருக்குதுங்க, அட தீர்த்து வையுங்க அப்படின்னு சொல்லுகின்ற போது, ஓஹோ இது அதி முக்கியமான பிரச்சனை, இது அவ்வளவு முக்கியமான பிரச்சனை இல்ல, இதை பிறகு பார்த்துக்கலாம், இந்த பிரச்சனையை இப்ப உடனடியாக தீர்க்கணும் அப்படின்னு அமைச்சர் பெருமக்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைக்கு உடனடியாக செவி சாய்ப்பார்கள். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது சொன்னாரு, எதிர்கட்சியா இருந்தா கண் இருக்கணும், எதிர்கட்சியா இருந்தா வாய் இருக்கணும், ஆளுங்கட்சியா இருந்தா காதா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆளுங்கட்சியா இருந்தா காதா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஏன் தெரியுமா? எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய குறைகளை தான் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் பேசுவாங்க. அதை காது கொடுத்து கேட்கணும். அப்படி காது கொடுத்து கேட்பதற்கு ஒன்று மக்கள் பிரச்சனையை பேசின அனுபவம் இருக்கணும். மக்களுக்காக போராடி களத்தில் நின்று போராளியாக அடையாளப்பட்டவனா இருக்கணும். இல்லையா வலிகளையும் வேதனைகளையும் பசியும் பிணியும் தெரிஞ்சவனா இருக்கணும். எதுவுமே இல்லாம பொறுப்பற்று ஒரு குடிகாரனா இருந்தவன் இன்னைக்கு துணை சபாநாயகர். ஆனா குடிச்ச ஒத்த போட்டோ வச்சுக்கிட்டு இவ்வளவு விமர்சனம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும் போது, அனுபவம் மிக மிக முக்கியம் சொன்னோம் இல்ல, அந்த அனுபவம் இல்லாத காரணத்தினாலதான் ஏதோ மியூசிக்கல் சேர் மாதிரி துணை சபாநாயகர் சேர்ல அவங்க நண்பர்கள்லாம் உட்கார வச்சு அழகு பார்க்கிறாரு பாருங்க நம்முடைய துணை சபாநாயகர் ரவிசங்கர். ஆனா இவங்க எப்படிலாம் முட்டு கொடுக்குறாங்க தெரியுமா? யோ இந்த ஆள்லாம் எளிய பின்னணியில் இருந்து வந்திருக்காருயா, இவர் எளிய பின்னணியில் இருந்து வந்திருப்பதனால நீங்க இவரை விமர்சனம் பண்றீங்க. இதே அதிமுக அரசாங்கமானது பெரும்பான்மை நிரூபிக்கின்ற தருணத்துல முக ஸ்டாலினுடைய ஆட்களும் அன்னைக்கு சபாநாயகராக இருந்த தனபால் அவர்களை இறக்கிட்டு இழுத்து தள்ளிட்டு அன்னைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருடைய இருக்கையில உட்கார்ந்தாங்க. பாத்தியா இல்லையா? அன்னைக்கு எவ்வளவு அராஜகம் நடந்தது? அன்னைக்கெல்லாம் நீ பேசனியா அப்படின்னு கேட்கறவங்களும் இருக்காங்க. அதாவது பல முறை சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களுக்கு சபாநாயகர் இருக்கையினுடைய மாண்பு தெரியாத போது புதுசா வந்தவங்களுக்கு என்னையா பெரிய மாண்பு தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதனால திமுக காரன் பண்ணா சரியானது, ஆனா அதே தமிழக வெற்றி கழகத்துக்காரங்க பண்ணா தப்பா, இந்த ஆளு தெரியாம பண்ணிட்டாரியா, இதெல்லாம் மன்னிக்க மாட்டீங்களா, இன்னொரு முறை நடந்தா பேசலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. சரிதானம் ஐயா. அதனால தான் நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் ஐயா, அனுபவம் வேணும். அனுபவம் இல்லை என்றால்
சபாநாயகராக இருந்தாலும் சரி, துணை சபாநாயகராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கென்று அனுபவம் பெற்ற அதிகாரிகள் நியமித்திருப்பாங்க. பதவி ஏற்ற உடனே இந்த பதவியினுடைய பின்னணி என்ன, எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்ற விவரத்தை ஒட்டுமொத்தமா கேட்டு தெரிந்துக்கிட்டு சட்டப்பேரவையுடைய மாண்பை கடைபிடிக்கணும். கலவரத்தின் போது சபாநாயகர் சீட்ல போய் உட்காரத்துக்கும் நல்ல சகஜமா இருக்கும் பொழுது, தம்பி இந்த சீட்ல நீ உட்காந்து பாரு, நான் தான் துணை சபாநாயகர், என்னை மீறி எவனும் பேச முடியாது அப்படின்னு உட்கார வச்சு செல்ஃபி எடுத்து போட்டோ எடுத்து சமூக வலைதளத்தில் விடுறது குவாலிட்டியா இல்லை. குவாலிட்டியா இருந்தா மட்டும்தான் இன்புட்டா இருந்தாலும் சரி, அவுட்புட்டா இருந்தாலும் சரி நம்மளுக்கு நல்லதா கிடைக்கும், மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதனால இவங்க 5 வருஷம் என்ன பண்ண போறாங்க நமக்கு தெரியவே இல்லை. இந்த போட்டோ பாருங்க, இந்த போட்டோ தெளிவா இருக்காது. ஒரு பெண் என்பதனால கொஞ்சம் மங்கலான போட்டோ தான் நான் வைக்கிறேன். இவங்களும் தவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர். இவங்க கடந்த காலங்களில் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சராக இருந்திருக்காங்க. இவங்களுடைய இன்ஸ்டாகிராமை போய் பார்த்தா 24 மணி நேரம் நடனம் ஆடுறவங்களா இருந்திருக்காங்க. நடனம் ஆடினா என்ன தப்பா? பரதநாட்டியம் ஆடுகின்ற பொழுது அவங்கள கூப்பிட்டு கலைமாமணி விருது கொடுக்குறீங்க, ஆனா இவங்க நடனம் ஆடினா மட்டும் அப்படியே கேவலப்படுத்துவீங்களா அப்படின்னு சொல்லும் போது, இந்த பெண்மணியை பார்க்கும்போது எங்கோ ஒரு மேடையில் ஆடுற மாதிரி தெரியல, ஃபுல்லா மப்புல பார்ட்டியில் ஆடுற மாதிரி இருக்கு. ரெண்டாவது எங்கேயோ கல்யாணம், அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸுங்களா கூட ஒன்னா சேர்ந்துக்கிட்டு டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடை போட யாரும் இல்ல, அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதாவது தேர்தல் வரைக்கும் இவங்க நடனம் ஆடிக்கொண்டு தான் இருந்திருக்காங்க. கடைசியில விஜயுடன் போயிட்டு நான் உங்க ஃபேனுன்னு சொல்லி, ஏன்னா 234 தொகுதியிலும் வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும் விஜய். அது உண்மையாகவே குதிரை கொம்பு. வேட்பாளராக நிற்பதுக்கு தைரியம் வேணும். அதனால யாரெல்லாம் வேட்பாளர் ஆகிறதுக்கு தைரியங்குதோ அவங்கெல்லாம் பிடிச்சி போட்டாங்க. அதனால தான் குவாலிட்டியா இல்லாம 234 பேரும் போட்டும் என்ற ஒரு குவான்டிட்டியை காட்டினாங்க. குவாலிட்டியா இல்லாம போச்சு. இன்னைக்கு சட்டப்பேரவை முழுவதும் சாதா ஒரு விஷயத்தை பற்றி விஜய் அவர்கள் பேசுகின்றார்கள். சபாநாயகரை ஏன் எதிர்கட்சி தலைவரும் அவை முன்னவரும் அழைத்து வந்து உட்கார வைக்கிறாங்க அப்படின்னு பேசுறாரு. இங்கிலாந்துல இருந்த மரபுன்னு சொல்றாரு. ஸோ அந்த மரபு என்பது அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. அதை நினைச்சு சபையில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்காரங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. அதாவது இங்கிலாந்துல ஏன் சபாநாயகர் அவை முன்னவரும் எதிர்கட்சி தலைவரும் அழைச்சிட்டு வந்து உட்கார்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, மன்னர் ஆட்சியும் அதே மாதிரி ஜனநாயக முறையில் பாராளுமன்ற ஆட்சியும் 2 நடந்தது. பாராளுமன்றமானது மன்னருக்கர்ல அந்த முடிவுக்கு எதிராக பாராளுமன்றம் முடிவெடுத்துச்சுன்னா, பாராளுமன்றத்துடைய முடிவை மன்னர்கிட்ட போய் தெரிவிக்கின்ற பொழுது அந்த சபாநாயகருடைய தலையை வெட்டுவாங்களாம். அதனால பாராளுமன்றத்துக்கு யார் சபாநாயகரை தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அவங்க இருக்கையிலே உட்கார மாட்டாங்களாம், ஓடிடுவாங்களாம். அதனால அவை முன்னவரும் எதிர்கட்சி தலைவரும் அழைச்சிட்டு வந்து சீட்டில் உட்கார வைப்பாங்களாமே. ஸோ இந்த நடைமுறையானது ஊர் உலகத்துக்கே தெரியும். ஆனா புதுசா விஜய் கண்டுபிடிச்சிட்ட மாதிரி, யாருக்கும் தெரியாத உண்மையை விஜய் சொல்லிட்ட மாதிரி விழுந்து விழுந்து சட்டப்பேரவை சிரிக்கிறாங்க. அந்த சட்டப்பேரவையில் எவ்வளோ பெரிய ஆளுமைகளாக உட்காந்துருக்காங்க, எவ்வளோ ஒரு பிரச்சனைகள்லாம் தீர்த்திருக்காங்க. அதெல்லாம் விட்டு சாதாரண ஒரு இன்ஃபர்மேட்டிவ் விஷயங்களை பேசுகின்ற பொழுது பெஞ்சை தட்டுறதும் சிரிக்கிறதும், இது விஜய்க்கு வேண்டுமானால் கிரேஸை ஏற்றலாம், ஆனால் ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன நன்மையை கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால விஜய் பற்றியும் சரி, இரண்டாவது அவங்க சட்டமன்ற அதோட அமைச்சர் பெருமக்கள் சபாநாயகர்கள் என்று அவங்களுடைய பின்னணியெல்லாம் இன்னைக்கு எடுத்து போட போட சுத்தமா நாறுது. அது மட்டும் இல்ல, விஜய்க்கு பர்சனலா ஒரு செயலாளரை நியமித்திருக்கின்றார்கள். அவர் தான் எல்லா விஷயங்களையும் கவனித்து விஜய்க்கு ஆலோசனை வழங்கக்கூடியவர். அவரு விஜயனுடைய ஆஸ்தான ஜோதிடராக இருந்திருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. ஆனால் அது ஒரு அரசாங்க பதவி இல்லை என்றாலும் கூட இன்னைக்கு விஜய் அவர்கள் அரசாங்கத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவராக இருக்கின்றார். விஜய் அவர்கள் அரசாங்க உயரதிகாரியா இருப்பதனால அவருக்கு துணையாக யாரை நியமித்தாலும் சரி, அவங்களுக்கு மக்கள் வரி பணத்திலிருந்து தான் சம்பளம் போகும். அது விஜய்க்கே தனக்கென ஒரு பிஏவை தேர்ந்தெடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல அரசாங்க அதிகாரிகளே ஏன்பா விஜய்க்கு நல்ல நேரம் எது, கெட்ட நேரம் எது, அவருடைய ராசி என்ன இருக்குது, தேர்தலை எப்போ போட்டிடலாம், எப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணலாம் என்று எல்லா விவரத்தையும் சொன்ன ஆஸ்தான ஜோதிடர்பா, அவர் பேச்சு தான்பா கேட்டு எல்லாத்தையும் பண்ணாரு. இப்ப அரசாங்கத்தை வழிநடத்துவது கூட இவர் விஜயுடன் இருந்தாருன்னா அவர் பேச்சை கேட்டு நல்லபடியா வழிநடத்துவார்ப்பா, அவரை போடுப்பா விஜய்க்கு பிஏவா அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டிருக்கலாம் அரசாங்க அதிகாரிகள். ஆனால் அவர் ஜோதிடர், அவர் என்ன ஆலோசனை வழங்க போறாரு?
அவரால் தமிழகத்துக்கு என்ன மாற்றம் வரப்போகுது? ஸோ யார் பேச்சை கேட்கணும், யார் பேச்சை கேட்கக்கூடாது என்பது இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லாம் தலைகீழ மாறுது. திமுகவிலிருந்து பல பேரும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். ஏன்னா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு, அவர் அரசு நிர்வாகத்தை தெரிஞ்சவராக இருப்பார். விஜய்க்கு அவர் வழி காட்டினார் வச்சுக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் ஆஸ்தான ஜோதிடர் விஜயுடன் இருந்துக்கிட்டு தொழில்துறையிலிருந்து ஒட்டுமொத்த விஷயங்களும் விஜய்க்கு விலக்கி சொல்லக்கூடியவராக இருக்காருன்னா படித்தவராக இருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனாலும் அது ஐஏஎஸ் ஆஃபீஸர்களாக இருந்தால் எவ்வளோ அனுபவசாலிகளாக இருப்பாங்க, நிர்வாகத்தை எவ்வளோ சரியாக வழிநடத்திட்டு போகும். அதனால் விஜய் பற்றியான பிம்பங்கள், ரெண்டாவது இந்த மாதிரி அவருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு பிம்பமெல்லாம் இன்னைக்கு வீடியோவாக வெளியே வந்து ஒவ்வொன்றும் நம்மளை மிரள வைக்குது. கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலமாக தமிழகத்தில் சட்டமன்றம் இயங்கி கொண்டிருக்குது. ஆனால் இன்னைக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரிகள் இருந்து, அமைச்சர் பெருமக்கள் இருந்து, சபாநாயகர், துணை சபாநாயகர் வரைக்கும் பெரிய விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கிறது. ஸோ மொத்தத்தில் மக்களை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராம் போனாலும் சரி, ஃபேஸ்புக்கு, யூடியூபு, அப்புறம் வாட்ஸ்அப் போனாலும் சரி, எங்கே பார்த்தாலும் ஒரு வீடியோ மட்டும் தெளிவாக உலாவுது. ஆனால் வெவ்வேறானவர்கள் தான் பேசுகிறாங்க. அந்த வீடியோவில் சொல்லப்படுகின்ற ஒரு தகவலோடு இந்த வீடியோ முடிச்சிடுறேன். நாங்கள் இந்த முறை ஓட்டு போட்டோம், ஆனால் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். தகுதியானவர்களா, எங்கள் பகுதியை சார்ந்தவரா, எங்கள் பிரச்சனையை தெரிந்தவரா, எதுவுமே நாங்கள் யோசிக்கலை. விசிலுக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்ற எண்ணத்தினாலும், மாற்றம் வேண்டும் எண்ணத்தினாலும் நாங்கள் ஓட்டு போட்டுட்டோம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். நிச்சயமாக இந்த தப்பை நான் இன்னொரு முறை நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற வீடியோக்கள் தான் எக்கச்சக்கமாக வருது. இன்னைக்கும் ஊடகமானது கேவி குப்பம் எம்எல்ஏ, அவருக்கு சொத்து 2.5 கோடிக்கு மேலே இருக்குன்னு சொல்லிட்டு அவரே அஃபிடவிட் எம்எல்ஏவுக்கு நிற்கின்ற போது கொடுத்துருக்காரு. அவர் ஏதோ ஒரு ஞாபகத்தில் செருப்பு இல்லாமல் பஸ்ஸில் ஏறுறார். உடனே தமிழ் நியூஸ் 24x7 அந்த சேனலானது இவ்வளோ எளிமையான எம்எல்ஏக்களை நம்ம எங்கேயாவது பார்த்துருப்போமா, காலில் செருப்பு கூட இல்லைப்பார் அப்படின்னு தேர்தலுக்கு முன்பாக என்ன பிஆர்ஓ வேலை பார்த்தானுங்களோ, தேர்தலுக்கு பிறகும் இந்த மாதிரியான பிஆர்ஓ வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. அவரே சொல்றாரு நான் ஒரு கோட்டீஸ்வரன் சொல்லிட்டு. ஆனால் அவர் செருப்பு போடாமல் ஒரு சிம்பத்தியை உருவாக்குறதுக்காக பஸ்ஸில் கூட ஏறி வந்திருக்கலாம். ஆனால் மானங்கட்ட இந்த ஊடகமானது, ஏன்டா துணை சபாநாயகர் சேர்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காரலாமாடா, குடிச்சவன் எப்படா துணை சபாநாயகர் ஆகலாம், குத்தாட்டம் போட்ட பெண்மணி எப்படா சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம், மக்கள் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா, அப்படி எல்லாம் கேள்வி கேட்கணும். இப்படி எதுவுமே பிளாங்கா வந்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு விஜய் அவர்கள் என்ன ஆலோசனை வழங்கினாரு? கடந்த காலங்கள் கசப்பானவையா இருந்தாலும் இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு என்னைக்காவது அறிவுரை வழங்கியிருக்காரா? அப்படி அறிவுரை வழங்கினதும் நல்வழிப்படுத்தி இருக்காரு. பாருங்க, இனிமே சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகளும் அமைச்சருடைய செயல்பாடுகளும் சும்மா கண்ணியமா இருக்கும் அப்படின்னு யாராவது ஒரு ஊடகம் விஜய் ஆலோசனை வழங்கினதை எடுத்து வெளியே போட்டிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. தான் தோன்றித்தனமாக விளையாடினாங்க. அப்படியே சட்டமன்றத்துக்கு வந்தாங்க. இன்னைக்கும் சட்டமன்றத்தில் அதே ரசிக மனப்பான்மையுடன் விஜய் எது பேசினாலும் சரி, பெஞ்சு தட்டுறது, விசில் அடிக்கிறது, இப்படியே தான் இருக்குது. அது சட்டமன்றம் மாதிரி தெரியல, தேட்டர் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, புஷி ஆனந்தை பொறுத்த வரைக்கும் தபாருப்பா, நம்ம கட்சிக்காரங்களுக்கு பொறுப்பு வேணும்பா, கடந்த காலங்களில் இருந்த மாதிரி இருக்காதீங்கப்பா. ஏன் தெரியுமா, நீங்க பிறந்தநாள் விழா கொண்டாடுறீங்க, கல்யாணம் காட்சியெல்லாம் நடத்துறீங்க, ஆனா அந்த விழாவில் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம நடந்துக்குங்க அப்படின்லாம் சொன்னார். பேனர்லாம் அதிகமா வைக்காதீங்க அப்படின்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு அறப்போர் இயக்கமானது இந்த தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டளை ஏறிலிருந்து சாலையோரம் வைக்கப்பட்ட எந்த பேனரும் இது வரைக்கும் எடுக்கவே இல்லை. புஷி ஆனந்த் அவர்களே பேனர்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அறிவுரை வழங்கிட்டீங்க. ஆனா அந்த பேனர்லாம் யார் எடுப்பாங்க? என் அதிகாரிங்க கிட்ட சொல்லி எடு, இல்ல உங்க கட்சிக்காரங்க கிட்ட சொல்லி எடு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு தெருவுக்கு போக முடியல, ஒரு சாலையில போக முடியல. திமுக காரன் இதோட கம்மியான தப்பு தான் பண்ணா. ஆனா அவன் மீது கடந்த காலங்களில் எவ்வளவு விமர்சனம் வந்துச்சு. ஆனா உங்க ஆளுங்க பேனர் வைப்பதே கலாச்சாரமாக திரைப்படம் நடிக்கின்ற போது செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப ஆட்சிக்கு அதே செஞ்சுட்டு இருக்காங்க. மக்கள் எரிச்சல் அடைகிறாங்கயா, அதை எப்ப எடுக்க போறீங்க இந்த பேனரை அப்படின்னு அறப்போர் இயக்கமானது இன்னைக்கும் தலையில கொட்டியிருக்கு. ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அறியாமையில ஏதோ ஒரு ஈர்ப்புல மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தினால விஜய்க்கு ஓட்டு போட்டது 5 நாள்ல வேதனை அடைகின்றோம். 5 நாள்லயே மக்கள் வீடியோ போடுறாங்க, ஐயோ தப்பு பண்ணிட்டோம், இனிமே விஜய்க்கு ஓட்டே போட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க 5 நாள்ல. அப்போ 5 வருஷத்துல நிச்சயமா விஜய் மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வர முடியாத அளவுக்கு வச்சு செஞ்சிருவாங்க. இந்த பக்கம் அதிமுக, இந்த பக்கம் திமுக, அதனுடைய கூட்டணி கட்சிகள் சொல்லிவிட்டு ரிவிட் அடிக்க போறாங்க. நிச்சயமா விஜயனுடைய பிம்பம் உடைய போது ஒருபோதும் இனி வெற்றி பெற போறது இல்ல. 5 நாள்ல நாறுது இல்ல அவருடைய யோகிதை. சரி நண்பர்களே, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.